ஓகே, இந்த ப்ராப்ளம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா how to draw epicycloid. ஓகேங்களா, இந்த क्वेश्चन ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. Construct an epicycloid of a circle of 50 mm diameter which rolls inside of another circle of 100 mm diameter for one revolution counterclockwise direction. Okay, and also draw tangent normal at any point on the curve சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு epicycloid என்னன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் epicycloidனா ஒரு சர்க்கிள், ஒரு பெரிய சர்க்கிளுக்கு மேல ஒரு சின்ன சர்க்கிள் ரோல் ஆகி போச்சுன்னா அது பேர் என்ன சொல்லுவோம்? எபிசைக்கிள்னு சொல்லுவோம். ஓகே, இது கிளாக்வைஸ் டைரக்ஷன்னா இப்படி கிளாக்வைஸ் டைரக்ஷன் இது இப்படி மூவ் ஆகும். இதே கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன்னா இந்த சைட்ல இருந்து இப்படி ரோல் ஆனதான் இது கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஓகேங்களா, சோ இத கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன் ரோல் ஆகுதுன்னு சொல்றாங்க ஃபார் ஒன் கம்ப்ளீட் ரிவால்யூஷன். ஓகேங்களா, இப்போ இது வரைக்கும் முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் theta value கண்டுபிடிக்கணும். ஓகே, theta equal to small r divided by capital R into 360. small r ஓட வேல்யூ எவ்வளோ? இது 50 diameterனா small r ஓட வேல்யூ வந்து 25 divided by இது capital R ஓட வேல்யூ எவ்வளோ? இது capital R ஓட diameter 100 mm. சோ இதனோட ரேடியஸ் எவ்வளோ இருக்க போகுது? கண்டிப்பா 50. ஓகே, into 360 பண்ணீங்கன்னா theta equal to 180 டிகிரி வரும். ஓகேங்களா, ரைட். இப்போ நம்ம இந்த 180 டிகிரினா கண்டிப்பா எவ்வளவு இருக்கும்? சோ இந்த ஆங்கிள் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? 180 டிகிரின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, சோ இந்த செக்டர் தான் நம்ம டிரா பண்ண போறோம். ஓகே, சோ எப்படி டிரா பண்றதுன்னு பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் we have to draw. ஓகே, பெரிய சர்க்கிள் அதோட ரேடியஸ் எவ்வளவு சொல்றாங்க? 50 mm. டயமீட்டர் 100 mm னா ரேடியஸ் வந்து 50 mm. ஃபர்ஸ்ட் 50 mm க்கு வெர்டிகலா ஒரு லைன் போடுங்க. ஓகே, இந்த லைனோட லென்த் எவ்வளவு இருக்கும்? 50 mm. ஓகே, நெக்ஸ்ட் வந்து தீட்டா வேல்யூ எவ்வளோ? 180 டிகிரி. ஓகே, சோ இங்க இருந்து ஒரு 90, இங்க இருந்து ஒரு 90. ஓகே, டோட்டலா 180 கிடைச்சிச்சா? இங்க இருந்து 90, இங்க இருந்து 90. ஓகே, டோட்டலா 180 டிகிரி கிடைச்சிச்சு. சோ இப்போ என்ன பண்றீங்க? காம்பஸ் வச்சுக்கிட்டு இங்க இருந்து ஒரு ஆர்க் அடிங்க. அதே போல இந்த போத் சைடும் ஒரு ஆர்க் அடிங்க. ஓகே, ஆர்க் அடிச்சுட்டு இப்போ இந்த லைன் டிரா பண்ணுங்க. இந்த லைனோட லென்த் எவ்வளவு தான் இருக்க போகுது? 50 தான் இருக்க போகுது. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இது நம்ம ஒரு செக்டர் டிரா பண்ணிட்டோம். இப்போ சப்போஸ் இது தீட்டா வேல்யூ வந்து 180ன்றதுனால இது இந்த மாதிரி இருந்திருக்கு. இதுவே ஒரு 120 தான் எப்படி வர போகுது? சோ இந்த மாதிரி செக்டர் மாதிரி வர போகுது. ஓகேங்களா, சோ இப்படி வரும். ரைட், சென்டர் லைன் இந்த மார்க் பண்ணா அப்படி வரும். ஓகே, right. Next we have to divide this sector into 8 equal part. Okay, this sector into 8 equal part. ஓகே, ஆல்ரெடி நம்ம ரெண்டா பிரிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இங்க இருந்து ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்னு அனலிட்டிக்கல் மெத்தட். ஓகே, இன்னொன்னு வந்து இந்த மோர் தென் ஆஃப் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இந்த செக்டர் ஆஃபா பிரிக்கணும்னா இங்க இருந்து காம்பஸ் வச்சுக்கிட்டு இங்க இருந்து மோர் தென் ஆஃப் எடுத்துட்டு இங்க ஒரு கட்டடிங்க, இங்க வச்சு இங்க ஒரு கட்டடிங்க. இப்போ இந்த ஒரு சென்டர் பாயிண்ட் கிடைக்குமா? இந்த சென்டர் பாயிண்ட்டும் இந்த சென்டர் பாயிண்ட் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு லைனை போடுங்க. ஓகேங்களா, இப்போ ஆஃப் பிரிச்சிட்டாச்சா? அதே போல இதுல என்ன பண்றோம்? இங்க வச்சுட்டு மோர் ஆஃப் கட் பண்ணுங்க, இங்க வச்சுட்டு மோர் ஆஃப் கட் பண்ணுங்க. கட் பண்ணா இங்க ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இப்போ இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ற லைன் போடுங்க. ரைட்டுங்களா, இப்போ 4 ஈக்குவல் பார்ட்டா பிரிச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு செக்டர் ஆஃபா பிரிச்சா போதும். ஓகே, இப்போ இந்த செக்டர் ஆஃபா பிரிக்கணும்னு வச்சுங்களேன். இங்க வந்து மோர் ஆஃப் எடுத்து ஒரு ஆர்க் அடிங்க, இங்க வச்சு மோர் ஆஃப் வச்சுட்டு ஒரு ஆர்க் அடிங்க. சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். இந்த சென்டர் பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட் மீட் பண்ற மாதிரி ஒரு லைன் போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இங்க வச்சுட்டு அப்படியே ஆர்க் கட் பண்ணுங்க. அது இந்த டிஸ்டன்ஸ் சேம் டிஸ்டன்ஸ் எடுத்து மார்க் பண்ணிட்டு ஒரு லைனை ட்ரா பண்ணுங்க. அகைன் இங்க இருந்து சென்டர் மார்க் பண்ணிட்டு ஒரு லைனை ட்ரா பண்ணுங்க. ஓகே, இப்போ 8 ஈக்குவல் பார்ட்டா பிரிச்சிட்டோம். ஓகேங்களா, சோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஒரு சர்க்கிள் டிரா பண்ண போறோம். இப்போ கிளாக்வைஸ் டைரக்ஷன்னா நான் இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்க ஒரு சர்க்கிள் டிரா பண்ணுவேன். எபிசைக்கிள்ன்றதுனால கண்டிப்பா எங்க வெளியதான் டிரா பண்ணுவேன். இது ஹைப்போசைக்கிள்னா உள்ள டிரா பண்ணுவோம். இதான் டிஃபரன்ஸ். ஓகே, இப்போ இதுல வந்து கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன் சொல்லிட்டாங்க. ரைட்னா, கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன்னா இங்க இருந்து பிலோ இருந்தா அது கவுண்டர் கிளாக் ஆகும். ஓகே, பிலோ ஆனா இந்த பக்கம் வரும். ஓகே, கிளாக்வைஸ்னா நம்ம இங்க இருந்து டிரா பண்ண போறோம். ஓகே, இத கவுண்டர் கிளாக்வைஸ் சொல்லிட்டாங்க, அதான் இங்க இருந்து டிரா பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போறேன்? இங்க இருந்து லைன் எக்ஸ்டெண்ட் பண்றேன். எவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் பண்றேன்னா இந்த ஸ்மால் சர்க்கிளுடைய ரேடியஸ் எவ்வளவு இருக்கு? டயமீட்டர் 15, ரேடியஸ் எவ்வளவு? 25. 25க்கு லைனை டிரா பண்ணிட்டு இங்க வச்சு என்ன பண்றேன்? ஒரு சர்க்கிளை டிரா பண்ணிக்கிறேன். இந்த சர்க்கிள் ரேடியஸ் எவ்வளவு இருக்கணும்?
25 mm. ஓகேங்களா, இந்த டயமீட்டர் பாதி. ஓகே, நெக்ஸ்ட் எப்படி இந்த செக்டர் 8 ஈக்குவல் பார்ட்டா பிரிச்சனோ அதே போல இந்த சர்க்கிளையும் 8 ஈக்குவல் பார்ட்டா பிரிக்க போறேன். ஓகே, சென்டர் தான் இது ஒரு லைனை போடுங்க. இப்போ ஆஃபா பிரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இங்க இருந்து 90 டிகிரி வச்சு மார்க் பண்ணி போட்டீங்கன்னா இது இப்போ 4 ஈக்குவல் பார்ட்டா பிரிச்சணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இங்க இருந்து இந்த செக்டர் இது மொத்தம் 90 டிகிரி, இதுல ஆஃப் 45 டிகிரி, 45 டிகிரி மார்க் பண்ணிட்டு ஒரு லைனை போடுங்க. இப்போ ஆஃபா பிரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த செக்டருக்கு 45 டிகிரி எடுத்து மார்க் பண்ணிட்டு ஒரு லைனை போடுங்க. இப்போ 8 ஈக்குவல் பார்ட்டா இது பிரிஞ்சிச்சு. ஓகேங்களா, இப்போ இதுக்கு நேம் கொடுத்துக்கலாம். இது 1, இது 2, 3, 4, 5, 6, 7, 8 and also இந்த பாயிண்ட் என்ன சொல்லுவோம், பீன்ற பாயிண்ட் சொல்லுவோம். ஓகேங்களா, சோ இந்த பாயிண்ட் தான் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் ரைட்டா, இது 1னா இது 1 dash 2 dash 3 dash 4 dash 5 dash 6 dash 7 dash 8 dash. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், காம்பஸ் எடுத்துங்க. இந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்டா வச்சுக்கிட்டு இந்த சமன்ல இருந்து சமன் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க. இது 25 + 25 50 வரைக்கும் லைன் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க. ஓகே, இது மேல தான் செக்டர் வரைய போறோம். இப்போ காம்பஸ் சென்டர் இங்க வச்சுங்க, சமன்ல பென்சில் வச்சு வச்சுங்க, அப்படியே ஒரு ஆர்க் அடிங்க. கண்டிப்பா அது 1 மீட் பண்ணிட்டு அழகா வரும். ஓகே, நெக்ஸ்ட் அதே போல 6ல சென்டர் இங்க வச்சுங்க, 6ல பென்சில் வச்சு வைங்க, அப்படியே ஆர்க் அடிங்க. கண்டிப்பா அதை மீட் பண்ணிட்டு வரும், 2 மீட் பண்ணிட்டு வரும். அதே போல நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க, 5 வச்சுக்கீங்க, 5 வச்சு ஒரு ஆர்க் அடிங்க, அது கண்டிப்பா மீட் பண்ணிட்டு வரும், 3 மீட் பண்ணிட்டு வரும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 4 இருக்கா, சோ 4ல வச்சு அதே போல ஆர்க் அடிங்க. ஓகே, ரைட். அண்ட் இன்னொன்னு, இந்த சென்டருக்கு பாத்தீங்களா, இந்த சென்டர் பேர் தான் என்ன சொல்லுவோம், ஓன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த சென்டர்ல இருந்து இப்ப என்ன பண்றீங்க, ஒரு ஆர்க் அடிங்க. ஓகே, இந்த சென்டர் இருந்து ஒரு ஆர்க் அடிங்க. இப்போ இந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க. இந்த பாயிண்ட் இது வரைக்கும் போட்டா இது பேர் என்னது, O1. இந்த 2 டேஷ் இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க இந்த சென்டர் வரைக்கும், இது பேர் என்னது, O2. அப்படி இது எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, இது பேர் என்னது, O3. இது O4, இது O5, இது O6, இது O7 and இந்த பாயிண்ட் O8. ஓகேங்களா, ரைட். இப்போ இந்த இருக்குல்ல 1 dash இருக்குல்ல, சரி O1 இருக்குல்ல, இந்த O1 சென்டரா வச்சுக்கணும். ஓகே, வச்சுக்கிட்டு காம்பஸ் எடுத்துங்க. இதோட சர்க்கிளோட ரேடியஸ், சின்ன சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளவு, 25 mm. O1 வச்சுக்கிட்டு அந்த 1க்கான ஆர்க்கை கட் பண்ணணும். இந்த ஆர்க் போதும் பாத்தீங்களா, இந்த ஆர்க் எது காமன், இந்த ஆர்க் 1க்கும் காமன் 7க்கும் காமன். ஓகேங்களா, சோ O1 வச்சுக்கிட்டு அந்த 1க்கான ஆர்க்கை கட் பண்ணுங்க, ஒரு பாயிண்ட் கிடைக்குமா. அதே போல O2 வச்சுக்கிட்டு சேம் ரேடியஸ்ல 2க்கான ஆர்க்கை கட் பண்ணுங்க, இப்படி வருமா. நெக்ஸ்ட் O3 வச்சுட்டு 3க்கான ஆர்க் இது இதானே, 3க்கான ஆர்க்கை கட் பண்ணுங்க. O4 வச்சுட்டு 4 இங்க கண்டிப்பா இங்க தான் இருக்கு. O5 வச்சுட்டு 5க்கான ஆர்க், O6 வச்சுட்டு 6க்கான ஆர்க், O7 வச்சுட்டு 7க்கான ஆர்க், O8 வச்சுட்டு 8க்கான ஆர்க். ஓகே, இப்போ எல்லா பாயிண்ட் ஜாயின் பண்ண வேண்டியதான். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இங்க இருந்து இதுக்கு, இந்த பாயிண்ட்டுக்கு, இந்த பாயிண்ட்டுக்கு, இந்த பாயிண்ட்டுக்கு முடிச்சிடும். ஓகேங்களா, ரைட். ரைட்டுங்களா, இப்போ என்ன கேக்குறாங்க, ஆல்சோ டிரா தி டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் அட் எனி பாயிண்ட் அந்த கவுண்ட் சொல்லிட்டாங்க. ஓகே, ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம டிரா பண்ணா போதும். சோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்த மார்க் பண்ணிக்கிட்டேன், இந்த இடத்துக்கு வரையலாம் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், இங்க இருந்து அந்த ரேடியஸ் எவ்வளவு இருக்கு, 25 mm இருக்கு. இங்க இருந்து சென்டர் லைன் இருக்குல்ல, சென்டர் அந்த ஓக்கான ஆர்க் அதை கட் பண்ணணும். ஓகே, சேம் ரேடியஸ்ல இதையும் இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த சென்டருக்கும் லைனை போடுங்க. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் கிடைக்குதா, இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ற மாதிரி லைனை போடுங்க. ரைட்டா, இது பேர் தான் என்னது, நார்மல். இதுக்கு 90 டிகிரில லைனை டிரா பண்ணுங்க. இது பேர் தான் என்னது, டேஞ்சன்ட். ஓகேங்களா, எஸ், இவ்வளவுதான். தேங்க்யூ.